ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் ஒரு சக்தி வாய்ந்த ஆசன பயிற்சியை கற்க இருக்கின்றோம் மற்றும் ஒரு தண்டால் பயிற்சியும் கற்க இருக்கின்றோம். இந்த ரெண்டு பயிற்சியிலுமே பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆற்றலை நமக்கு வழங்கும். மேலும் நமது இடுப்பு, கை, கால் எல்லாமே பலம் பெறும். அதே மாதிரி வயிற்று தசைகள் கம்மியாகும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த பயிற்சி. இது ஆரம்பத்தில் மெதுவாக செய்யணும். பழக்கம் ஏற்பட்ட பிறகு கொஞ்சம் வேகமாக செய்யலாம். முதலாவது பயிற்சி குதிரை ஆசன பயிற்சி. ஒரு குதிரை சவாரி செய்கிற மாதிரி ஜம்ப் பண்ணி தாவி தாவி பண்ணணும். அது ஆரம்பத்தில் மெதுவாக பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு பழக்கமானதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக செய்யலாம். அதே மாதிரி தான் தண்டால் பயிற்சியும். இப்போ ரெண்டு பயிற்சியும் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் இவங்களை நம்ம செய்ய வைக்கலாம். முதல்ல இந்த மாதிரி டேபிள் டாப் பொசிஷனுக்கு வந்துடணும். கைகளை நல்லா ஊன்றிக்கிட்டு வலது காலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வலது கைக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். காலை தூக்கிக்கலாம். பாருங்கள், இந்த பயிற்சி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். மெதுவாக முதல்ல செய்கிறேன், அப்புறம் கொஞ்சம் வேகமாக செய்கிறேன். ஸோ இதுதான் குதிரை ஆசன பயிற்சி. இதுக்கு அடுத்தது தண்டால் பயிற்சி. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கைகளை இப்படி நல்லா அகலமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த தண்டால் பயிற்சி செய்யணும். மறுமுறை இந்த பயிற்சி எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல குதிரை ஆசன பயிற்சி. இப்போ வலது காலை வலது கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. கொண்டு போய் இப்போ காலை மாற்றி மாற்றி பின்னால் எடுத்துகிட்டு போகணும். முன்னால் எடுத்துகிட்டு வரணும். ஒரு குதிரை வண்டி ஓட்டுற மாதிரி தலையை மேலே தூக்கணும். மாற்றும் போது தலையை மேலே தூக்கணும். மெதுவாக செய்யுங்க. உங்களால் எவ்வளோ வேகமாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப வேகமாக செய்யணும்னு அவசியம் கிடையாது. வெரி குட். இப்போ ரெண்டாவது பயிற்சி தண்டால் பயிற்சி. நல்லா கைகளை அகலமாக பிரித்து வச்சுக்கோங்க. இது அப்படியே பர்வதாசனம் மாதிரி நின்றுட்டு இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணி ரெண்டு கைகளுக்கு இடையில் நீங்கள் உட்காந்துட்டு மறுபடியும் பின்னால் வரணும். பின்னால் வந்துட்டு தலையை மேலே தூக்கி ஒரு புல்லப்ஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அப்படியே பின்னால் படித்து புல்லப்ஸ் எடுங்க. ஓகே, இது ஒரு கடினமான பயிற்சி தான். நீங்கள் நல்லா பழகினீங்கன்னா இதை எளிமையாக செய்ய முடியும். முதல்ல மெதுவாக செய்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேகமாக செய்யலாம். சரி, அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சியை கற்கலாம். நன்றி, வணக்கம்.